வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் எபிசோட் 1137 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி விட்டு இந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில எபிசோட்லாம் விட்டுருப்பாங்க எகேட்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு குமாவோட பேக் ஸ்டோரி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்டாக கவர் பண்ணவே இல்லை. எனக்கு குமாவோட பேக் ஸ்டோரின்றதுனாலே ஸோ அதை பற்றி மோஸ்ட்டாக பேசவும் இல்லை. ஸோ இந்த எபிசோட குமாவோட பேக் ஸ்டோரி எல்லாமே முடிஞ்சிருது. ஸோ இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்ற பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறம் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோவில் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது. ஸோ அதே மாதிரி வேலை செஞ்சிருந்ததையும் விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு சேனலில் இறங்கியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிடும். ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக்ன்ட்டு ஒரு புது சீரிஸ். ஸோ கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் சண்டை நடக்கும். ஸோ அதை பற்றினது. ஸோ அதுவுமே வந்துட்டு டெய்லி ஒரு எபிசோடு விட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் டெய்லியுமே வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஆரம்பிச்சதுமே சாட்டன் வந்து வெகப்பாங் கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, குமாவை வந்துட்டு நான் ஃப்ரீயாகவே விட மாட்டேன். அதனால நீ அவனுக்கு வந்துட்டு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பட்டனை செட் பண்ணிடு. நான் அதை எப்போ ப்ரெஸ் பண்ணணும் அவன் வந்துட்டு செத்து போயிடணும். ஸோ அதுதான் வந்துட்டு மோஸ்ட்டாக அதோட பர்பஸ். இதுக்கு முன்னாடி குமாவோட பேக் ஸ்டோரி எல்லாமே நடந்திருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே குமா வந்துட்டு அவனோட மெமரியை அவனோட பாம் பவரை யூஸ் பண்ணி வச்சிருப்பான். ஸோ போனி வந்துட்டு ஒரு ரூமில் போயிருப்பா. ஸோ அதை போயிட்டு அதை டச் பண்ணதுனால குமாவோட எல்லா பேக் ஸ்டோரியும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுக்கிட்டே அழுதுகிட்டே வெளியே வருவா. வெகப்பாங்க கட்டிப்பிடிச்சி என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிடுவா. எனக்கு வந்துட்டு வெகப்பாங்க தான் வந்துட்டு அவங்க அப்பா மாத்தினது. ஸோ அதனால வெகப்பாங்க மேலே ரொம்பவே கோவமா இருப்பா. ஸோ பக்கத்தில் வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்ட்டு கதற ஆரம்பிச்சிடுவா. இவருமே வந்துட்டு பரவாயில்ல விடுமா, நான் வந்துட்டு குமாக்கு பண்ண ப்ராமிஸை என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு குமா அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு செயின் எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி வெகப்பாங்க வந்துட்டு லூஃபியை பற்றி பேசினிருக்காரு. அந்த பையன் 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அவன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான். ஸோ யாரை பற்றி சொல்கிறீங்க, அப்பாவுக்கு ரொம்பவே க்ளோஸான அந்த ஸ்டார் பையனை பற்றி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் நீ அவனு இங்கே சேர்ந்து வரும்போது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு என்னன்னா அவன் தான் நம்மளை இங்கே காப்பாற்றின்னு இருக்கான். அதனால நீயுமே வந்துட்டு கொஞ்சம் நான் அவங்க கூட கோஆப்ரேட் பண்ணு, அப்போ தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும்ட்டு வெகப்பாங்க சொல்லின்னு இருக்காரு. நீ அந்த ரூம் உள்ள போனதுலேருந்து நிறைய விஷயம் நடந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே நான் அவனுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ இது வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீசரோ அவனோட ஆர்மியை கூட்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஒன் ஆஃப் த வெகப்பாங்க வந்து என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே பிட்ரே பண்ணிட்டு கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிற மாதிரி போயிருக்கும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு லூஃபி ஜாரோ இவங்க எல்லாருமே வந்துட்டு தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ சாரி ஜோரோ மட்டும் தான் பிரிஞ்சிருப்பான். ஜோரோ வந்து லூச்சி கூட சண்டை போட்டு இருப்பான். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களோட பேக் ஸ்டோரியும் காட்டிருப்பாங்க. அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ஸோ போனி வந்துட்டு சாட்டன் கிட்ட மாட்டின்னு இருக்கா. நம்ம சாஞ்சி வெகப்பாங்கு ஃப்ராங்கி இவங்க எல்லாருமே வந்துட்டு சாட்டனால அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால இவங்க யாராலுமே வந்துட்டு நவர கூட முடியல. ஸோ அப்படியே இவங்க இந்த பக்கம் பார்த்துன்னு இருக்கும்போது லூஃபிக்கு வந்துட்டு பசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவனும் வந்துட்டு வயிறு கடமுடன் சவுண்டு போட ஆரம்பிச்சிருது. எனக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு லூஃபியும் பேச ஆரம்பிச்சாரான். ஸோ இந்த பக்கம் ஒன் ஆஃப் த வெகப்பாங்க வந்துட்டு அதை பார்த்தா, என்னால் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் அவனுக்கு கண்டிப்பாக சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பேன். ஆனால் என்னால் இப்போ நவரவே முடியல, நான் எப்படின்னா ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ இந்த பக்கம் பார்த்துன்னு இருக்கேன். அப்படியே இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் வருது. அதாவது சென்டமாருன்னு ஒருத்தன் வந்திருப்பான். ஸோ அவனுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஆளு. ஆனால் இங்கே வந்து எல்லா கதையும் கேட்டதுக்கு அப்புறமா இவனும் வந்துட்டு லூஃபி கூட சேர்ந்துருப்பான். ஸோ அவனுமே அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாட்டனை வந்துட்டு போனி வாங்கிட்டு நான் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு சொல்றான். ஸோ இதை கேட்டோடனே போனிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நீ செத்து உங்க அப்பாவை போயிட்டு சொர்க்கத்தில் பாருன்னு சொல்லிட்டு சாட்டன் அவளை சாவடிக்க வரான். ஸோ உடனே போனியும் டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரி நான் சாவ போனேன்னா கண்டிப்பாக ஒன்று என் கூட கூட்டின்னு போவேன்னு சொல்லிட்டு ஸோ போனி அவளோட பவரை யூஸ் பண்ணி நீக்கா லைக் ஃபியூச்சர்ன்ட்டு அவளோட அட்டாக் பேரை சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஏதோ ஒரு அடி வச்சிருவா பஞ்சு வச்சிருவான்னு நினைக்கும் போது சாட்டன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அதை ஒன்றுமே இல்லாமக்கிடுவான். ஸோ போனிக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ என் அட்டாக் எப்படி வந்துட்டு வேலை செய்யவே இல்லை. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவளுமே யோசிக்க ஆரம்பிச்சிடுவா. சாட்டனா அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறான். இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லூஃபி வந்துட்டு நீக்காவோட அந்த உருவத்தை எடுத்திருப்பான். ஸோ அதை வந்துட்டு இவ பார்க்காம போயிருப்பா. இவ வந்துட்டு நீக்கா இருக்கிறன்னு நம்பியிருப்பா. ஸோ இப்போ வந்துட்டு அதை பார்க்காமலே சாவ போறா. இன்னும் ஒரு கொடுமைன்னு சொல்லிட்டு அவளை சாவடிக்க பார்க்குறான் இவனும். இவனுங்களாம் இந்த பக்கம் பேசின்னு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஆள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடை கடகடை நேற்று சாப்பிட ஆரம்பிச்சிடான். ஸோ இப்போ எப்படி இந்த இடத்துக்கு சாப்பாடு வந்ததுன்னே தெரியல. ஸோ சாட்டனுமே வந்துட்டு யார் இவனுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிடான். ப்ரிசம் ஸ்டோனை போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்கடான்னு சொல்றாரு. ஸோ இவனுங்க வேகமாக அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு யார் எடுத்துன்னு வந்து வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா கீசரை தான் எடுத்துன்னு வந்து வச்சிருப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தான் வந்துட்டு லைட்டிங் வேகத்தில் போவான். ஸோ அதனால் அவன் சாப்பாடை வச்சுட்டு அவன் வந்துட்டு உட்காந்துட்டான் தான் இருக்குது. ஸோ அது என்ன எதுன்னு தெரியல, இதுக்கப்புறம் தான் தெரியும். அதே மாதிரியே வந்துட்டு போனியும் அவளோட அந்த ஏஜ் மேனிப்புலேஷன் பவரை யூஸ் பண்ணி இவனோட வயசை ஒன்றுமே அதிகமாக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அது வந்துட்டு அவன்கிட்ட ஒர்க் ஆகவே இல்லை. நான் உனக்கு ஒரு சீக்கிரம் சொல்லவா, உன்னோட பவர் எப்படி வேலை செய்யலன்னு தெரியுமா? நீ வச்சுக்கிறல இந்த பவர், இதை நான் தான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்கிறான். நீ குழந்தையா இருக்கும் போது தான் அந்த பவரை நான் கொடுத்தேன். அந்த ஏஜ் ஃப்ரூட்டை வந்துட்டு உன்னால் சாப்பிட முடியாது, அதனால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதோட சாரை உனக்கு கொடுத்தேன். அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஃப்ரூட் வந்துட்டு ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு வேலை செய்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் தான்ட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த பவரை நீ எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகினே வருவேன்னு சொல்கிறான். சாட்டனுமே வந்துட்டு நீக்கா வந்துட்டு உண்மையாலுமே இருக்கிறான்ட்டு நீ நம்புறியான்னு சொல்லும்போது, உண்மையாலுமே நீக்கா இருக்காரு. எங்கள் அப்பா அவரை பற்றி நிறையவே சொல்லியிருக்காரு. நான் நீக்காவை கண்டுபிடிச்சி அவரை வச்சு உங்கள் எல்லாருக்கிட்ட சண்டை போட்டு எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இவ்வளோ இந்த பக்கம் கத்தின்னு இருக்கா. ஸோ சாட்டனும் வந்துட்டு அதெல்லாம் உண்மை இல்லை, ஏன்னா நீ வந்துட்டு இப்போ ரொம்ப வீக் ஆகிட்டா, ஒன்றில் இதுக்கப்புறம் போயிட்டு நீக்கா எங்கே இருக்கான்லாம் கண்டுபிடிச்சி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ உசப்பத்துற மாதிரி பேசின்னு இருக்கான் சாட்டனும். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், நான் தான் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு ட்ரக் கொடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அது வந்துட்டு ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்துட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்கள் அம்மா வந்து ஹோலி நைட்டுக்கு 8வது மனைவியாக இருந்தாங்கன்ட்டு சொல்கிறா. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபெயிலியர் தான் உங்கள் அம்மாவுக்கு அந்த ப்ளூ பெல்மிஷன்ஸ்ன்னு ஸ்டோன் மாதிரி ஃபேஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அது வந்து தான் அவங்க அம்மாவை இறந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் வந்து போனிக்கு வந்திருக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உனக்கு அது வந்தது. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு யாரோ ஒரு ஆள் பறந்து வந்துன்னு இருக்கான். ஸோ யாருன்னு பார்த்தா கூமா தான். ஸோ அவன் வந்துட்டு
வேற ஒரு இடத்துலேருந்து, ஸோ அதாவது உலகத்தோட வேற ஒரு பகுதியிலேருந்து ஸோ இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ அதாவது அவன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக. ஸோ கூமாவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எல்லாருமே வந்து அடி தாறுமாறா விட ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்தையே வந்துட்டு லேட்டாக புரட்டி போட ஆரம்பிச்சிடான் தலைவனும். ஸோ உடனே என்னடா அங்கே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெகப்பாங்க்கு கூமா இந்த இடத்துக்கு வந்துட்டானு சொல்லிட்டு ஷாக்கா பார்க்குறான். ஸோ சேட்டனுக்கு ஒன்றுமே புரியல. கூமா வந்துட்டானா, வாய்ப்பே இல்லை, அவன் செத்துருப்பான்னு சொல்லிட்டு இவனுமே ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஸோ போனியை வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு பயப்பட ஆரம்பிச்சிடா. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன பொண்ணு, அவன் வந்துட்டு ஏஜ் மேனிபுலேட் பண்ணி பெரிய பொண்ணு மாதிரி நடந்துப்பான். ஆனால் அவன் வந்துட்டு சின்ன பொண்ணாக தான் இருக்கா. இனிமேல் போனியை வந்துட்டு அவ்வளோதான், இதோட என் கதை முடிஞ்சிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு இதுக்கப்புறம் கஷ்டம் கொடுக்கறதுக்கு பதிலாக செத்தாலே வந்துட்டு எதனா பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடா. போனியை வந்துட்டு என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லிட்டு கத்தி அழ ஆரம்பிச்சிடா. ஸோ சேட்டன் வந்துட்டு எல்லாரையும் தலையில் குறி வச்சு சுட்டு சாவடிங்கடான்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ இவனுங்களும் வந்துட்டு குறி வச்சு சுடலான்னு பார்க்கும்போது கூமா அந்த இடத்துக்கு லைட்டாக வந்துறான். ஸோ வந்துட்டு குறி வைக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடான். ஸோ லேசர் பீம் அட்டாக் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பறந்து போய் விழுந்துறானுங்க. சேட்டன் வந்துட்டு போனியை தூக்கி போட்டுறான். ஸோ அந்த உழற நேரத்துலையும் போனி வந்துட்டு யோசிச்சுனே போகிறான். இந்தமாரி கூமா எனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவர் வந்துட்டு அவரோட வாழ்க்கையை கூட பார்க்காம என் வாழ்க்கைக்கு இவ்வளோ இது பண்ணாரு. ஆனால் நான் வந்துட்டு இப்போ அர்த்தமே இல்லாமல் சாவ போகிறேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்துல ஒன்றுமே பண்ணாமல் படுத்துறான். ஸோ சேட்டன் அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே சாவடிக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம தலை டக்குன்னு வந்துட்டு அவன் பொண்ணை தூக்கிட்டு ஸோ அவனை வச்சு பிளாக் பண்ணிடான். இந்த பக்கம் சேட்டனுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ இவன் எப்படி உயிரோட வந்தான், வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அந்த கொடுக்கை எடுத்து கூமாவை அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். ஸோ கூமா அதை பிடிச்சிடுவான். இவனால் அசைய கூட முடியாது. அப்படியே சேட்டனோட ஒரு கொடுக்கை தூக்கி போட்டுட்டு ஸோ கூமாவும் இதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி மூஞ்சில ஒரு பஞ்சு வைப்பான் பாருங்க. வச்சதுக்கு அப்புறமா இவனுக்கு ஒன்றுமே புரியாது, எப்பறம் இவன் நம்மளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ கூமாவோட பவர்னா சும்மாவான்னு சொல்லிட்டு தலைவன் அவனை அப்படியே பிடிச்சி கடாசுவான். ஸோ அப்படியே இந்த எபிசோடு இங்கேயே முடிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இனி ஒரு எபிசோட பார்க்கலாம். அதே மாதிரி ஸோ இப்போ லூஃபி சாட்னு இருக்கான். ஸோ லூஃபி வந்துட்டு இன்னும் 2 எபிசோட்ல ஏஞ்சிருவான். கூமாக்கும் போனிக்கும் வந்துட்டு லூஃபி தான் வந்துட்டு நீக்கான்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இனி ஒரு எபிசோட பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி சீரிஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதோட உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.